செல்ல குழந்தையே, இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக இந்த வராகியானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இன்று இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மட்டும்தான் இருக்க போகின்றது. அதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வித்திசரமாக காண்கின்ற என் குழந்தை, நீ உனக்கு எப்போதுமே உன்னுடைய மனது குழப்பத்தில் இருந்து தெளிவாக இல்லை. உனக்கு எப்போதும் நீ எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய். இடையில் மாறும் எதை கண்டு அஞ்சாமல் முடிவு உனக்கு சாதகமாக அமையும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். உன்னுடைய புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து பல முறை பார்த்து விட்டாய். வெற்றி சில முறைதான் பார்த்திருக்கின்றாய் என்றாலும் அது உனக்கு மிக பெரிய வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்காதே. உனக்கான வெற்றியினை நீ பெறுவது உறுதி என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, எதையுமே சிந்திக்கும் போது நிதானமாக சிந்திக்க வேண்டும். செயல்படுத்தும் போதும் உறுதியோடு செயல்படுத்த வேண்டும். எதையும் விட்டு கொடுக்கும் போது மன நிறைவோடு விட்டு கொடுக்க வேண்டும். எதை செய்தாலும் அதில் திருப்திகரமாக நீ செய்தால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதற்கும் முழுமையான பலன் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்றைய தலைமுறையினருக்கு தெரியவில்லை, கோபம் என்பது அத்தனையும் அழித்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்று. என் குழந்தை, கோபத்தை இவர்கள் வீரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வீரம் என்று எடுத்து சொன்னாலும் புரிவதில்லை. என் பிள்ளை, இந்த தாயானவள் நான் சொல்கின்றேன், கோபம் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையும் பொறுமையாக கையாள வேண்டும். உன்னுடைய கோபம் இன்னொருவரின் மனதை மிகுந்த அளவில் பாதித்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்போதுமே நான் சொல்கின்ற இந்த உண்மைகளை நீ எப்போதுமே தெரிந்து கொள். சத்தியம் செய்தால் சங்கடத்தில் ஒரு நாள் நிச்சயமாக மாட்டிக்கொள்வாய். இதற்கு உதாரணமாக சொல்கின்றேன். மகாபாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நீ எடுத்துக்கொள். கங்கை மைந்தன் சத்தியம் செய்தனால்தான் அன்று மிகுந்த சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார். அதுபோல பெற்றோர்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் பிள்ளைகளை பாதிக்கும். கௌரவர்கள் அதைத்தான் செய்தார்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், நிச்சயமாக விளையும் என்பது பண்பாடின் விளைவின் கதாபாத்திரத்தில் இருந்து நீ புரிந்து கொள்ளலாம். பேராசை உண்டாக்கும், பெருமழிவை கொடுக்கும் என்பது துரியோதனுடைய வாழ்க்கையை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம். வஞ்சனை நெஞ்சில் கொண்ட வாழ்வதனைத்தும் வீணாக போகும் என்பதை சகுனியை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம். கூட நட்பு கேடாய் முடியும் என்பதையும் கர்ணனை நீ உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை குந்தியை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம். சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஒரு நாள் கொள்ளும் என்பதை பாஞ்சாலியின் வைத்து நீ புரிந்து கொள்ளலாம். பாஞ்சாலியினுடைய சபதம் நாம் மகாபாரத்தின் போரின் விளைவாக பழி வாங்குவதல்லவா? என் பிள்ளையே, நிச்சயமாக எல்லாவற்றையுமே ஒரு எதிர்வினை இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தலைகணம் கொண்டால் தர்மமும் தோற்று போகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பலம் மட்டுமே ஒரு நாளும் பலன் கொடுக்காது. என் தங்க பிள்ளையே, பீமனை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம். பலம் ஒன்றே அனைத்திற்கும் முடிவல்ல. எல்லா விதமான முயற்சிகளும் ஒருவரிடம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் தன் வசமாக மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, அம்மா எதற்காக அதிகாலையிலேயே இதையெல்லாம் சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம். இந்த ஒரு கதை உனக்கு உணர்த்தும் அல்லவா? இந்த மகாபாரத்தை முழுமையாக படித்தால் ஒவ்வொருவரினுடைய கதாபாத்திரங்களும் என்னென்ன கஷ்டங்களை தான் செய்த வினைகள் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இவைதான் வாழ்க்கையான பாடம் என்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு ஏற்றார் வினை போல் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் பாவத்தை ஒருபோதும் செய்துவிட்டோம் என்று கூட வருந்தாமல் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்கின்ற தவறை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். தவறை உணராமல் இருந்தால் நிச்சயமாக மேலும் மேலும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது உன் மனதிற்கு நிச்சயமாக தெளிவை கொடுக்க வேண்டும். செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒத்துழைத்து கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நட்பு வேண்டும். அதற்காக நட்பு வழி நடத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொய் பேசுவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக யோசிக்கின்றாய் என் பிள்ளையே. ஆனால் அந்த மனிதர்கள் பொய் பேசும்போது அவர்களுக்கு நான் நம்புகின்றோம். ஆனால் அவர் எப்போதுமே உண்மையை பேசுகின்றார்களோ அந்த நேரத்தில் அதை நம்புவது கிடையாது. இதுதான் உண்மையாகும். விதியாக மாறிவிட்டது. நல்லவனாக திருந்தி வாழ நினைத்தால் வாழக்கூடாது. கெட்டவராக இருக்கும்போது அவர்களை தலையில் தூக்கி வைத்து விடுவார்கள் அல்லவா? இப்படிதான் சில மனிதர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் நீயும் திணறிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. என்ன நடந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்கள் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, எதற்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. ஏனென்றால் எதற்காகவும் நீ உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே. எந்த சூழ்நிலையிலும் கோபத்திலும் வார்த்தைகளை விட்டுவிட நிதானமாக தேவை. கோபம் தீர்ந்துவிடும். ஆனால் பேசிய வார்த்தைகள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். பிறருடைய மனதில் ஆறாத வழியாய் இதையெல்லாம் எப்போதும் இந்த மனிதர்கள் புரிந்து கொண்டார்களோ அப்போது இந்த கோபம் என்ற ஒன்று இல்லாமலே போய்விடும். என் தங்கமே, உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக தவறாகத்தான் தெரியும். ஒரு நாளும் இது அவர்களுக்கு சரியாக தெரிய போவதில்லை. அதை உணர இவர்கள் முன் செய்ய போவது கிடையாது. அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற நீ சரியான உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக மட்டுமே பயன்படுத்து. யாருக்காகவும் இங்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய தாய்க்கு நல்ல குழந்தையாகவும் உன்னுடைய தந்தைக்கு பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாகவும் இருப்பதை மட்டும் நீ நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நிரூபிப்பதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு தவறுகளுக்கு பின்னாலும் தண்டனை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எந்த தவறுகளையும் செய்யாமல் நேர்மறையாக வாழ்ந்து உண்மையை கடைபிடிக்க எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நல்ல பதில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு.